தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அனைவருக்கும் வணக்கம். இன்று மதுரை மாவட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி அனைவரோட மற்றும் அனைத்து அதிகாரிகள் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இதுல ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதாவது மதுரை மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் டாஸ்மார்க் மது விற்பனையை சீராக்க வேண்டும். ஏன்னா இந்த 10 ரூபாய் கலெக்ஷன்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. ஸோ அதையெல்லாம் மீண்டும் சீராக்கும் வகையில், அப்புறம் எங்கெங்கெல்லாம் பார் வயலேஷன்ஸ்லாம் இல்லாமல் பார்க்கறதுக்கான கண்காணிப்புகள் அதிகரிக்க வேண்டும். ஏன்னா பார்ல அந்த நேரத்துக்கு பிறகு யாரும் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அதையும் கண்காணிக்கிறதுக்கான இதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இந்த எஃப்எல் டு பார்ஸ் எங்கெங்கெல்லாம் மனமகிழ் மன்றங்கள் இருக்கோ அதையும் கண்காணிக்கிறதுக்கான உத்தரவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் ப்ராப்பரா ரன் ஆகுதா இல்லை ஏதாவது வயலேஷன்ஸ் இருக்கான்னு கண்காணிக்கிறதுக்கான உத்தரவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக குவாரிகள், மதுரை மாவட்டத்துல எத்தனை குவாரிகள் இதுவரைக்கும் இயங்கிட்டு இருக்கு, எத்தனை குவாரிகள் இதுவரைக்கும் இயங்கி அதாவது மூடப்பட்டிருக்கு. ஸோ மூடப்பட்டிருந்தாலும் அவங்க இப்ப கடந்த 1 வருடம் 2 வருடத்துக்கு முன்னாடி குவாரிகள் மூடப்பட்டிருக்கும். ஸோ அந்த குவாரிகளும் ஏதாவது வயலேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணியிருந்தாலும், ஏன்னா அரசு ஒரு இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்கள், திருடினவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க தப்பிக்க கூடாது. ஸோ அதுல என்னென்ன வயலேஷன்ஸ் இருக்குன்னு அனைத்து அசஸ்மெண்ட்டும் பண்ண சொல்லி மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸோ அவர்கள் கம்ப்ளீட்டா இதுவரை கடந்த 7-8 ஆண்டுகளாக இயங்கி வந்த குவாரிகள் எதெல்லாம் மூடப்பட்டிருக்கு, இல்லை இப்ப கரண்டா இருக்கிற குவாரிகள் அனைத்தையும் அசஸ் பண்ணி எதெல்லாம் விதிமுறைகள் மீறி செயல்பட்டு இருக்கோ அனைத்து மீது நடவடிக்கை எடுக்கும் வேலைகளை துவங்கியிருக்காங்க. ஸோ அசஸ்மெண்ட் வேலைகளை துவக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க எல்லாம் முடிச்ச பிறகுதான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அதற்கான வேலைகள் நடைபெற்று வருது. ஸோ எங்கேயுமே இல்லீகல் குவாரிஸ் கண்டிப்பா அனைத்து இல்லீகல் குவாரியும் நிறுத்தப்பட்டு விட்டுச்சு. கடந்த வாரமே பல குவாரிகள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இல்லீகல் குவாரி அனைத்தும் மூடப்பட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் திருட்டுத்தனமாக மணலோ இல்ல கிராவலோ சவுடோ எடுக்கப்பட்டதோ அதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு துவக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் வர காலங்களில் மதுரை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல கழிவுநீர்கள் கால்வாய்கள் இல்லாமல், ஸோ இந்த கழிவுநீர் கால்வாய்களை சீரமைக்கும் பணிகள்ல என்னென்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வரதுக்கான ஆய்வுகள் இப்பதான் துவக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் முடிவடைய பல காலம் எடுத்தாலும் உடனடியாக ஒரு சில இடங்களில் மக்கள் பெரும் அவதியில் இருக்காங்க அந்த கழிவுநீர்களை வெளியேற்றுவதற்கான. ஸோ அவங்களுக்கு டெம்பரரி ஸ்கீம்ஸ் ஏதாவது போட முடியுமான்ற அசஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஏன்னா பெரிய அளவுல ஒரு திட்டங்கள் கொண்டு வரணும், அது பல ஆண்டுகள் இருக்கும். பட் இப்போதைக்கு டெம்பரரி சொல்யூஷன்ஸ் என்ன கொடுக்க முடியுன்ற ஆய்வுகளையும் அவங்கள்ட்ட கார்பரேஷன்ல பேச சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களும் அது சம்பந்தமாக திட்டமிட்டு அடுத்த ஒரு சில வாரங்களில் அந்த ஆய்வுகளை முடித்து விட்டு வருவார்கள். ஸோ டெம்பரரியா அவங்களுக்கு இப்போ கழிவு நீர்கள் வெளியேற்றுவதற்கான திட்டங்கள் என்ன இருக்குன்னு சொல்லணும். அது எப்படி செய்யணும்னு செயல்படுத்த சொல்லியிருக்கோம். அடுத்ததான் மதுரை மாநகராட்சியில உங்க எல்லாம் தெரியும், அந்த மதுரை மாநகராட்சி ஊழல் பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுல ஆட்சியர் கலெக்டர் அவர்களும் மாநகராட்சி கமிஷனர் புதுசா பொறுப்பேற்றிருக்காங்க. அவர் அடுத்த ஒரு சில நாட்களை ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ எங்க அனைவரும் சேர்த்து கண்டிப்பா திரும்பவும் ஒரு அசஸ்மெண்ட் பண்றதுக்கான வேலைகளை இன்னைக்கு பேசியிருக்கோம். முழு அளவிலான ஒரு அசஸ்மெண்ட் செய்யப்பட்டு கண்டிப்பாக யார் யாரெல்லாம் வயலேஷன் இருந்தாங்களோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ முழு அளவிலான கம்ப்ளீட் அசஸ்மெண்ட் செய்யறதுக்கான வேலைகளை இன்று ஆலோசிச்சிருக்கிறோம். விரைவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கார்பரேஷன் கமிஷன் அனைவரும் ஆலோசிக்கப்பட்டு இது எப்படி துவங்கலாம், கண்டிப்பா எல்லாத்தையும் திரும்ப ரீஅசஸ்மெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இவ்வளவு பெரிய வயலேஷன்ஸ் கண்டிப்பா கிட்டத்தட்ட அரசுக்கு பல 100 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. எந்தெந்த வருடத்துல ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, திரும்பவும் அதை நம்ம இதை வச்சுட்டு சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ரீஅசஸ்மெண்ட் பண்றதுக்கான வேலைகளை எப்படி துவங்குவதற்கு திட்டமிடும் வேலைகளை பணிகளை அவர்கள் பேசிட்டு வருவாங்க. ஒரு சில நாட்கள்ல அதை பேசி முடித்த பிறகு மாவட்ட ஆட்சியரும் கமிஷனரும் சேர்ந்து அதை அறிவிப்புகளையும் வெளியிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் திட்டமிட்டு கண்டிப்பா விரைவில் அனைத்து அசஸ்மெண்ட்டையும் முடிச்சு இதை எங்கெங்க தவறு இழைக்கப்பட்டதோ அது கண்டிப்பா அதற்கான வழக்குகளும் ப்ராப்பரா எதற்குமே இல்ல எப்படி திட்டம், அதாவது இப்ப கார்பரேஷன் அசஸ்மெண்ட்டை என்னென்ன மாதிரியான திட்டங்களை, அதாவது எவ்வளவு மாதங்களுக்குள் முடிக்கணும், எவ்வளவு வயலேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லை எவ்வளவு அசஸ்மெண்ட் நம்ம கார்பரேட்ல கமர்ஷியல் பில்டிங் எவ்வளவு அசஸ்மெண்ட் இருக்கு, ரெசிடென்சியல் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் திட்டமிட்டு ப்ராப்பரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதற்கான பெரிய அளவுல டீம் கன்ஸ்டியூட் பண்றதே மாவட்ட ஆட்சியரும் கார்பரேஷன் கமிஷனும் சேர்ந்து பண்ணுவாங்க. கண்டிப்பா வருஷ கணக்கில் இல்ல, சில மாதங்களில் முடிக்கும் அளவுக்கு தான் இதோடைய திட்டங்கள் இருக்கும். ஊழல் 3 மாதத்துல நீங்க
அதை பிடிக்கல அப்படின்னா உங்க வீட்டை முற்றுகையிட போவதாக மாமன்றத்துல திமுக கவுன்சிலர்கள் பேசுறாங்க. எல்லா இடத்துலயும் என்னென்ன இடத்துல ஊழல்கள் இருக்குதோ அதை விரைவில் ஐடென்டிஃபை பண்ணி கண்டிப்பா அனைத்தும் வழக்குகள் ப்ராப்பரா விசாரிக்கப்பட்டு யார் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்படும். ஏன்னா எல்லாமே வந்து எங்கேயும் ஒளிச்சு போல, எங்கெங்கெல்லாம் வந்து தவறாக ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இல்ல அசஸ்மெண்ட் சரியா பண்ணாம எங்கெங்கெல்லாம் வந்து ஊழல் இழைக்கப்படும் எல்லாருக்கும் டாக்குமெண்ட் இருக்கு. எந்த வருஷம் அவங்க கரண்ட் கனெக்ஷன் எடுத்தாங்கன்னு இருக்கு, எந்த வருஷம் அவங்க வீடு கட்டினாங்கன்னு இருக்கு, எப்போ பிளான் அப்ரூவல் வாங்கினாங்கன்னு இருக்கு, எந்த வருஷம் அந்த அங்க எந்த கவுன்சிலர் இருந்தாங்க, இல்ல எங்க ஜோனல்ல யார் மண்டல தலைவர் யார் இருந்தா, யார் மேயரா இருந்தா, எல்லாமே இருக்கு. ஸோ அதனால ப்ராப்பர் அசஸ்மெண்ட் என்னைக்கும் அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இப்ப இருக்கிற அதுல பலர் வந்து அவங்களுக்கே தெரியாமல் அங்க இருக்கிற கவுன்சிலரும் யார் மூலமும் மிரட்டப்பட்டு இல்ல லஞ்சமாக கொடுக்கப்பட்டு அவங்க இருக்கலாம். ஸோ அவங்களுக்கே தெரியாமலும் இருக்கலாம், அவங்களே இது இந்த மாதிரி ப்ராசஸே தெரியாம இருக்கலாம். ஸோ அவர்களுக்கெல்லாம் இது ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக விரைவில் இதுக்கு ஒரு திட்டங்களோடு மாவட்ட ஆட்சியரும் கமிஷனரும் சேர்ந்து வருவாங்க. இப்ப அதற்கான முழு அளவிலான ஒரு திட்டங்கள் கொடுத்து எவ்வளவு நம்ம வயலேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த வயலேஷனை கண்டுபிடிக்கிற ப்ராசஸை சில நாட்களுக்குள்ள கார்பரேஷன் கமிஷன் எல்லாம் சேர்ந்து துவக்கி விடுவார்கள். இதை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா அதை செய்யாமல் நம்ம வந்து இவ்வளவு அசஸ்மெண்ட் பண்ணாமல் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. மிகப்பெரிய அளவுல பல 100 கோடி இழப்பு இருக்குன்னு நமக்கு வர்ற தகவல் சொல்லுது. ஸோ அதை நம்ம விரைவாக எல்லாம் முடிக்கிற கட்டாயத்தில் இருக்கும். கண்டிப்பா எங்கேயுமே அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிபிக்கா இருந்தா சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் கடைகள் பார் எல்லாமே சேர்த்துதான் மூடப்பட்டிருக்கு. கடைகள் இல்லாமல் பார்கள் இயங்கக்கூடாது. அது சட்டப்பூர்வ குற்றம். கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் அது இல்லீகலா இருக்கோ கண்டிப்பா உடனடியாக அவர் மீது கடுமையான வழக்குகள் பதிவு செய்யணும். எங்கேயுமே யாருக்கும் வந்து அந்த மாதிரியான ரைட்ஸும் கிடையாது. கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை சட்ட போராட்டத்தில் இருக்கிற பட்சத்தில் திருப்பூர் மலை மேல வந்து தீபம் ஏற்றுவதற்கு இந்த அரசு என்ன விதமான இல்ல. நாங்க இது வந்து தெளிவா பல முறை சொல்லியாச்சு. திருப்பூர்ன்ற விவகாரத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. மக்கள் வந்து அமைதியை விரும்புகிறார்கள். இதுக்கு முன்னாடி என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்தோ அதை தான் எல்லாரும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்கள் அமைதியை தான் விரும்புறாங்க. இதுல இதான் அரசுடைய கொள்கையும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெரும்பாலான மக்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருக்கோ அமைதியான சூழ்நிலை தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அதே தான் தொடரும்னு நாங்களும் அரசும் நினைக்குது. இதுதான் நாங்க முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலை தான் தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். அமைதியா இருக்கும். இதுல யாரும் எந்த மதவாத சக்தியும் உள்ளே வந்து அரசியல் செய்ய நாங்கள் 100% அனுமதிக்க மாட்டோம். கூட்டங்கள் எல்லாம் அங்க போய் அவங்க போய் பேசிட்டு ஆய்வு செஞ்சிருக்காங்க. கூட்டங்கள் செய்தியாளர்களை யாரையும் பார்த்தும் பயம் இல்லை. எப்படியோ எவ்வளவோ வச்சு மிரட்டிய திமுக பார்த்து எங்களுடைய முதல்வர் ஒரு நிமிஷம் கூட பயப்படவே இல்லை. இதெல்லாம் வந்து யாருக்குமே பெரிய விஷயமும் கிடையாது. செய்தியாளரை சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. ஒரு 7-8 வருஷமா ஒரு சில பேர் அவங்களுடைய சொந்த விளம்பரத்துக்காக அவங்க இருப்பை காட்டுக்கிறதுக்காக ரெகுலரா செய்தியாளர் சந்திப்புன்றது நடந்துச்சு. இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதானே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு. பிரிண்ட் மீடியா இருந்த காலங்கள் என்ன இருக்கு? என்ன பிரஸ் ரிலீஸ் போகுமோ அதான் போகும். இந்த செய்தியாளர் சந்திப்புன்னு ஒரு 7-8 வருஷம் ஒரு சில பேர் வந்து அவங்களோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக ரெகுலரா வந்து பிரஸ் மீட் குடிச்சு ஏதாவது பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ எப்ப தேவையோ அப்ப சந்திக்கணும். மக்களை சந்திக்கிறார் எங்களுடைய முதல்வர். மக்களை ரெகுலரா சந்திக்கிறார். இப்ப போன வாரம் திருச்சி கூட்டம் நடந்தது. இது மாதிரியான கூட்டங்கள் ரெகுலரா நடக்கும். மக்களிடம் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ள நாங்கள் எங்களுடைய முதல்வர் கண்டிப்பா மக்களை ரெகுலரா சந்திப்பார். செய்தியாளர் சந்திப்புன்ற பெஞ்ச் மார்க் எங்கேயுமே இல்லை. யாருமே வந்து செய்தியாளர் சந்திச்சாதான் நீங்க அரசு நடத்தணும்லாம் இல்லை. அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே கண்டிப்பாக என்னென்ன மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமோ அதை அந்தந்த காலத்துல அன்னன்னைக்கு கண்டிப்பாக தெளிவுபடுத்திட்டு வந்துட்டு இருக்கிறார். மெயின் ஸ்ட்ரீம் வந்த பிறகுதானே நீங்க வந்து இந்த பிரஸ் மீட் இதெல்லாம் ரெகுலரா போது செய்தியாளர் சந்திப்பு இருக்கு. கண்டிப்பா செய்தியாளருக்கும் மக்களுக்கு என்ன தெரிவிக்கணுமோ அது ரெகுலரா பிரஸ் ரிலீஸ் வந்து சமூக ஊடகமோ அதே போல எங்களை போல ஊடகமும் இல்லாம நீங்க முதலமைச்சராக நாங்கள் யாரும் ஊடகத்தை ஒரே நிமிஷம் யாரையும் வந்து புறந்தள்ளவும் இல்லை, யாரையும் குறைச்சு சொல்லவும் இல்லை. செய்தியாளர் சந்திச்சாதான் நீங்க இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, அந்த பெஞ்ச் மார்க்கை நீங்களா பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. நான் சொல்றேன் கண்டிப்பா செய்தியாளர் அரசு சார்பாகவும் கட்சி சார்பாகவும் நாங்க சந்திச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் முதல்வர் சந்திச்சே ஆகணும்ன்ற கட்டாயம் வந்து நீங்க எந்த பெஞ்ச் மார்க் வச்சு பிக்ஸ் பண்றதுன்னு சொல்றோம். இப்ப சில ஆண்டுகள் தானே இது ரெகுலரா இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கே இருக்காது. லைவ் ஸ்ட்ரீமே இல்லாத காலத்துல எப்படி செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு? அதுக்கான பெஞ்ச் மார்க் நீங்களா உருவாக்கிக்கிட்டு பண்ணாதீங்க. கண்டிப்பாக செய்தியாளர்களுக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள், என்ன செய்தியாளருக்கு மக்களுக்கு என்ன தெரிவிக்குமோ அது உங்க மூலியமாக டெய்லி அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு.
அப்புறம் என்ன மின்வெட்டை திசை திருப்பதற்கு அதை பத்தி நம்ம என்ன கருத்து ஹார்ட் டிஸ்க் இஷ்யூல வந்து இப்ப 2 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அது ஆக்சுவலா வந்து சாட்சியில் அழிக்கின்ற முயற்சியா இருக்கு இல்ல ஹார்ட் டிஸ்க் திருட்டு விவகாரத்துல கண்டிப்பா விசாரணை நல்லபடியாக முடிய வேண்டும் என்றுதான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம். தெளிவாக முடிய வேண்டும். ஏன்னா இதுல நிறைய என்னென்ன டேட்டா காணாமல் போயிட்டு எதமான நாங்க அதுக்கான அசஸ்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா காவல்துறையும் முழு அளவுல அதுல வந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. முதல்வரும் அது தினந்தோறும் வந்து என்ன மாதிரியான டேட்டா திருடி இருக்குன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் எந்த இடத்துலயும் வந்து யாரும் தப்பிக்க விடக்கூடாது. அந்தந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்க டேட்டா ஹார்ட் காப்பி ஆச்சுன்னா அதெல்லாம் ரெக்கவர் பண்ற ப்ராசஸ்லயே இருக்கு. கண்டிப்பா ஒரு சில நாட்கள்ல எந்த டேட்டா மிஸ் ஆச்சுன்னு சொல்ற இதை வந்து நாங்க வேலிடேட் பண்ணிட்டு உங்களுக்கு அறிவிப்போம். மின்வெட்டை திசை திருப்பதுக்கு தான் நீங்க ஹார்ட் டிஸ்க் மின்வெட்டை திசை திருப்பதான் நீங்க ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சு அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்லிட்டு நான் தான் சொன்னேன், நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் திருடு போச்சுன்னா உடனே யாருமே பேசாம நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி மட்டும் டக்குனு ஏன் வந்தாருன்னு தெரியல. அவர் யாராவது கூப்பிட்டாங்களா, இல்ல செந்தில் பாலாஜி தான் திருடுனான்னு யாராவது சொன்னாங்களா, இல்ல செந்தில் பாலாஜி சொல்லிதான் யாராவது திருடுனாங்கன்னு சொன்னாங்களா? யாருமே இல்லாமல் நானும் அதுக்கு முன்னாடி என்ன பிரஸ் மீட் சொன்னேன், காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க, விசாரணை முடியும் பிறகு சொல்றோம்னு சொன்னோம். டக்குன்னு செந்தில் பாலாஜி வந்து திசை திருப்பான் ஏன் உடனே வந்து ஆஜரானான்னு தெரியல. உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு வந்து முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரணை முடியட்டும், முடிஞ்ச பிறகு தெரியும். இப்ப எதுவுமே சொல்லாமல் திடீர்னு செந்தில் பாலாஜி ஆஜரானதுல இருந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, இவர் ஏன் திடீர்னு வந்து பதில் சொல்றாங்க. அதான் நிறைய பேர் பத்திரிகையிலும் போட்டிருந்தாங்க, திடீர்னு ஏன் செந்தில் பாலாஜி வந்து இந்த விவரத்துல ஆஜராகி இப்போ சொல்றாருன்னு. எந்த இடத்துலயும் வந்து நாங்களும் விசாரணை முடியட்டும் தான் சொல்லியிருந்தோம். திடீர்னு ஏன் செந்தில் பாலாஜி அன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல இதை வந்து பேச வேண்டிய கட்டாயம் என்ன, அவ்வளவு பயம் செந்தில் பாலாஜி? ஹார்ட் காண போன உடனே யாருமே பேசாமல் முதல் ஆளாக செந்தில் பாலாஜி வந்து ஏன் இதை பத்தி அட்ரஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்? இந்த கொஸ்டின் நீங்க தான் அவர்கிட்ட கேட்கணும். வேற இல்ல அது சம்பந்தமா முதல்வர் முடிவு எடுத்து இல்ல முதல்வர் முடிவு எடுப்பாங்க. யாரு வேணாலும் அரசியல் கட்சி துவங்கலாம், அவங்களுக்கு அந்த முழு சுதந்திரம் இருக்குது. அது அவங்களுடைய கட்டாயம், அவங்களுடைய காலத்தின் கட்டாயம், அவங்களுடைய தேவை. நம்ம விஜய் அவர்கள் துவங்கி வெற்றிக்கான ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த புதிய கட்சிகள்லாம் வாய்ப்பு யாரு வேணாலும் கட்சி துவங்கலாம். அதுக்கு 100% ஸ்பேஸ் இருக்கு, சுதந்திரம் இருக்கு. அவங்களுடைய ஆரம்பித்த காலகட்டங்கள்ல இருந்து அவருக்கு ரசிகர்களா இருந்து வந்தவங்க எம்எல்ஏ ஆயிருக்காங்க. உங்களை போல திடீர்னு வந்து அமைச்சர் ஆயிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ரசிகர்களா இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களானவங்களும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க. இல்ல அப்படி கட்சியில் கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்டிப்பாக முதல்வருக்கு முழு அளவிலான முதல்வர் உத்தரவுகளுக்கு முழு அளவிலான ஒத்துழைப்புகள் இருக்கு. எல்லாரும் இணைந்துதான் செயல்படுறோம். எல்லாரும் ஒரே கட்சியாக ஒன்றாக செயல்படுறோம். இதுவரைக்கும் அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா அனைத்து அமைச்சர்களும் எல்லாத்தையும் ஆலோசிச்சு கலந்து எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து தான் பண்றோம். கண்டிப்பாக இது ஒரு முழு அளவிலான ஒரு வித்தியாசமான அரசாக இருக்கும், வித்தியாசமான ஒரு கேபினெட்டா இருக்கும். அததான் எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, இப்படி ஒரு அரசாங்கம், இப்படி ஒரு அமைச்சரகம், இப்படி ஒரு கேபினெட் இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லைங்கிறாங்க. கண்டிப்பா எல்லாரும் ஒரு வித்தியாசமான அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்போம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.